மாடியூல் 4ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னெல்லாம் ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் எல்பிபி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாப் எவல்வேஷன் அசைன்மெண்ட் ஷெடியூலிங் சைமுலேஷன் லீன் ஆப்ரேஷன்ஸ் ஜேஐடி ஓகேவா ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா டிஃபென்ஸ் ஆர்என்டி அதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஹோம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸில் ப்ராப்ளம் எப்படி ஃபார்முலேட் பண்ணோம் மாடல் அப்புறம் சொல்யூஷன் டு ப்ராப்ளம்ஸ் வேலிடேஷன் ஆஃப் மாடல் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் என்னெல்லாம் மெத்தடாலஜிஸும் பார்த்துட்டோம் அனாலிட்டிக்கல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சைமுலேஷன் மெத்தட் அதெல்லாம் பார்த்துட்டோம் ஆப்ரேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்கு கம்ப்ளீட்டா ப்ராபபிலிட்டி தியரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் graphical solutions linear programming simplex transportation assignment of problems game theory decision PERT break even analysis இதெல்லாமே இருக்கு இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனல்னா என்னெல்லாம் ஓஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க இப்போ லொகேஷன் சிட்டிங் அண்ட் லொகேஷன் அப்படின்னா ரூட்டிங் டிராவல் சார்ட்ஸ் அது ஓஆர் டெக்னிக் ப்ராசஸ் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா லைன் ஆஃப் பேலன்ஸ் இல்லை நான் வந்து கெப்பாசிட்டி பிளானிங் பண்ணோம்னா நம்ம பிரேக் ஈவன் சார்ட் மார்ஜினல் காஸ்டிங்கில் டிசிஷன் 3 அந்த மாதிரி ஒரு இப்போ பிளான்ட் செலக்ட் பண்ணால் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ப்ராடக்ட் மிக்ஸ் பார்த்துக்கணும் எல்பி சிம்ப்ளெக்ஸ் எல்பி கிராஃபிக் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஓவர் டெக்னிக் இருக்கு ஓகே இப்போ நான் வந்து மேக் ஆர் பை டிசிஷன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் எனக்கு வந்து லைக் மினிமைசேஷன் ஆஃப் டைம் பண்ணணும் அப்படின்னா பர்ட் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் பண்ணணும்னா சிபிஎம் அதே மாதிரி ஃபோர்காஸ்ட் டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ப்ராபபிலிட்டி ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரேஷியோ அனாலிசிஸ் டிசிஷன் தியரி ஸோ அப்போனா ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஓஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன டெக்னிக்ஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணி நல்லா கிளான்ஸ் வச்சுக்கோங்க எம்சிக்யூவில் இந்த மாதிரி கேட்பாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறது அப்புறம் சிஸ்டம் கான்செப்ட் என்ன அப்புறம் சயின்டிஃபிக் அப்ரோச் டு த ப்ராப்ளம் வேர் ரிசர்ச் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு அப்புறம் மல்டி டிசிப்ளினரி டீம் வித் காமன் எய்ம் டீம் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை மேனேஜ்மெண்ட் ஓஆர் அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் டு டேக் டிசிஷன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து ரொம்ப ஆப்டிமமாக இருக்கணும் மஸ்ட் பி அப்ராப்ரியேட் it must meet the objective within the constraints solutions must be given in quantifiable terms solution வந்து குவான்டிஃபிகேஷனா இருக்கணும் நம்பர்ஸ் மூலமா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ஓஆர் முக்கியமா இட் அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் டு டேக் டிசிஷன்ஸ் ஓகே மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப் வந்து நிறைய இருக்கு நிறைய ஃபீல்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இட் ப்ரொவைட் சயின்டிஃபிக் பேசிஸ் டு டிசிஷன் மேக்கிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது bringing in trade affairs providing system integration இது எல்லாமே ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் ஓவரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கன்வெர்ட்டிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா இந்த ட்ரேட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா காஸ்ட் எப்போ மினிமமா இருக்கோ அது பேர் ட்ரேட் ஆஃப் டெசிஷன் சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரிசோர்ஸஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது டைம் மினிமைஸ் பண்ணுறது தான் பர்ட் கியூவிங் தியரி எல்லாமே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மார்ஜினல் காஸ்டிங்கில் படிச்சிருக்கோம் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் படிச்சிருக்கோம் இதெல்லாம் லிமிடேஷன்ஸ் when you have an advantage you will have a limitation இன்ஃபர்மேஷன் கேப்பு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை டெக்னிக்ஸ் குவான்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து குட்வில் ஆட்டிடியூட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் குவான்டிஃபை பண்ண முடியாது ஃபைனைட் வேரியபிள்ஸோட ஓஆர் டீல் ஆகிறது ஸோ அது வந்து லைக் என்ன சொல்கிறது சம்டைம்ஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஓஆர் பண்ணும்போது கன்ஸ்ட்ரைன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கலாம் ஓஆர் டீல்ஸ் வித் சிங்கிள் அப்ஜெக்டிவ் அதாவது சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து டீல் ஆகிறது
ஒன் அப்ஜெக்டிவ் ஓட தான் வந்து மோர் தேன் ஒன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்பவுமே இருக்கும். ஒரு 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 ப்ராப்ளம் ஒரு ஒரு ஃபோக்கஸ் வந்து ரெண்டு அப்ஜெக்டிவா இருக்கும். ஆனா ஓஆர் டிரான்சாக்ட்ஸ் ஒன்லி வித் சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்னா எப்படி ஒரு ஆர்டரை வந்து அனலைஸ் பண்ணி ரா மெட்டீரியலை கரெக்டாக பிளான் பண்ணுறது, கஸ்டமர்ஸோட கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறது, காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து எப்படி அசஸ் பண்ணி காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் போடுறது, ஸ்டாக்கோட கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, டிட்டர்மைனிங் த நெசசரி டூல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் வந்து மெயின்டைனிங் ஸ்டாக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் பார்ட்ஸ், receiving and evaluating reports of progress on particular orders and initiating corrective action. இது எல்லாமே வந்து objectives of production planning and control. Just go through பண்ணி பாருங்க. முக்கியமான ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இன்ட்ரோ இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பிளானிங் த ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டீடைல். அப்புறம் ரூட்டிங், எந்த பாத்துல அந்த வேலை நடக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் நடக்கணும், எந்த டைம்ல வந்து இஷ்யூயிங் த நெசசரி ஆர்டர்ஸ், அப்போ அந்த ஆர்டர் கரெக்டா ரீச் ஆயிடுதா இல்ல அந்த ஃப்ளோல ஏதாவது ப்ராப்ளமான்றத ஃபாலோ அப், அப்பப்போ அக்கேஷனல் செக்அப்ஸ் பண்றது. இதுதான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இன்வால்விங் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ there is types of வந்து 6 types இருக்கு. பிளாக் கண்ட்ரோல், ஃப்ளோட் கண்ட்ரோல், லோட் கண்ட்ரோல், ஆர்டர் கண்ட்ரோல், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல், பேட்ச் கண்ட்ரோல். இந்த பிளாக் கண்ட்ரோல்ன்றது எந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெக்ஸ்டைல் அண்ட் மேகசின் பிரிண்டிங்ல யூஸ் ஆகும். ஃப்ளோ கண்ட்ரோல்ன்றது வந்து கெமிக்கல்ஸ் ஒரு ஃப்ளோவா அப்படியே போகும் அந்த ப்ராசஸே. ஸோ பெட்ரோலியம், கேஸ், அந்த இண்டஸ்ட்ரி. லோக்கல் கண்ட்ரோல்ன்றது வேற பர்டிகுலர் பாட்டில் நெக் மிஷின் எக்ஸிஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். லோட் கண்ட்ரோல். ஆர்டர் கண்ட்ரோல்ன்றது வந்து வேர் ஆர்டர் கம்ஸ் இன் டு த ஷாப் ஃபார் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். தேர்ஃபார் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ன்றது இந்த பில்டிங் கண்டக்ட் பண்ற பாமன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல். கன்னியாகுமரியில வந்து அந்த சுவாமி விவேகானந்தர் சிலைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்றாங்க இல்லையா, அது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ பேட்ச் கண்ட்ரோல்ன்றது வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. சக்தி மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் மிளகா பொடி, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேட்ச் கண்ட்ரோல், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். டைம் மோஷன் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் ஸ்டடி. டைம் ஸ்டடினா என்ன அர்த்தம்னா, நான் சயின்டிஃபிக், அதாவது எனக்கு ஒரு விஷயத்துல பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுறதுன்றது டைம் ஸ்டடி. ஓகேவா? மோஷன் ஸ்டடினா ஒர்க்கை வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் மோஷன் அண்ட் இன் டைம் ஸ்டடி ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மோஷன் ஸ்டடி த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் த ஒர்க் இஸ் மோஷன் அனாலிசிஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ண வைக்கிறது. ஓகேவா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போதும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டைம் ஸ்டடியும் இம்பார்ட்டன்ட், மோஷன் ஸ்டடியும் இம்பார்ட்டன்ட். டைம் ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னா, மோஷன் ஸ்டடிஸ் ஹவ் பீன் கேரிட் அவுட் so that planning of work are satisfactory, operations can be performed in the correct sequence without interruption, the human effort involved is minimum. ஒர்க் ஸ்டடியில் வந்து எப்படின்னா மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட் which are used in the examination. Work study best and most efficient way of using the available resources, men, material, money and machinery. Once a method study has developed and improved procedures for doing the work, measurement or time study will study the time to complete a job. ஸோ மெத்தட் ஸ்டடின்றது மோஷன் ஸ்டடியும் பண்ணணும், டைம் ஸ்டடியும் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Optimum allocation of resources. Linear programming is an optimization technique. It is a technique of specifying how to use a limited resources or capacity of a business to obtain ஒரு objective reach பண்ணணும். ஆனா எப்படி எனக்கிட்ட ரா மெட்டீரியல் கம்மியா இருக்கு, லேபர் கம்மியா இருக்கு, பைசா கம்மியா இருக்கு, இதெல்லாம் வச்சு காஸ்டையும் கம்மி பண்ணி மார்ஜினையும் ஜாஸ்தி பண்ணி கம்மி டைம்ல ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நான் பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி நான் கரெக்டாக பண்றது அப்படின்றது தான் லீனியர் ப்ரோக்ராமிங் டெக்னிக். இட்ஸ் அன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். இது வந்து சப்ஜெக்ட் டு லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஹவு டு யூ எக்ஸாக்ட்லி achieve your objective is your LPP. Linear programming problem has got two basic parts. The first part is objective function.
The second part is a constraint set. Objective function na என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. maximization of profit, minimization of cost. செகண்ட் பார்ட் கன்ஸ்ட்ரெயின் செட்னா என்ன அர்த்தம்னா கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம் இல்லை கண்டிஷன் சொல்லலாம். இந்த வேலை செய்யறோம், இந்த வேலை செய்யறதுக்கு ஆக்சுவலா 100 பேர் தேவை, ஆனா என்கிட்ட 80 பேர் தான் இருக்கு. அப்போ அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த வேலை செய்யறதுக்கு இந்த பெரிய டெக்னாலஜி வேணும், ஆனா எனக்கு இந்த சிம்பிள் டெக்னாலஜி தான் இருக்கு. அப்போ அந்த டெக்னாலஜி இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ ஒரு லீனியர் ப்ராப்ளம்க்கு ரெண்டு லெக் இருக்கு. ஒரு லெக் talks about how do you maximize your profit with minimization of cost. Another leg concentrates how do you manage the show with the available constraints. இது ரெண்டு லெக் இருக்கு. See, the linear program problem வந்து industrial applications, product mix problem, production scheduling, transportation problem எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். Profit planning, traveling, salesman problem எல்லாமே. Miscellaneous application வந்து airline routine, administration, education, diet problems இதெல்லாம் linear problem. ஸோ நிறைய இதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த சின்ன நோட் இருக்காக்கா நான் உங்ககிட்ட சின்ன நோட் சின்ன நோட் எடுத்துக்கோங்க. ஆ இப்போ என்ன பண்ணுங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. formulation of linear programming problem as a mathematical model. இல்லை ஒன்று பண்ணுங்க, இதை வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து நான் கீ டெசிஷன் என்ன எடுக்க போறேன், அப்புறம் எனக்கு இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் என்ன இருக்கு, பிளான் ஏ பிளான் பி பிளான் சி என்னெல்லாம் இருக்கு, அத இந்த இந்த இதை வந்து லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸா எப்படி இது பண்ண போறேன், இது அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு என்ன தடங்கல்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, இதுதான் வந்து ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 5. திருப்பி சொல்றேன், ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கணும், அடுத்தது என்னெல்லாம் வேரியபிள்ஸ் தேவைப்படுறது, அப்புறம் என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அப்புறம் இது எப்படி குவான்டிடேட்டிவ்லி எப்படி நான் அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணணும், என்னெல்லாம் தடங்கல்கள் இருக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் 5 steps of linear programming problem. Solution, feasible solution, basic solution, basic feasible solution, optimal solution, degenerate solution. இதெல்லாம் என்னன்னு சொல்றான். சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கான், அது வந்து எல்பிபியோட கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னு சொல்றது சொல்யூஷன். feasible solutionனா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் தி ஜெனரல் எல்பிபி. இந்த சொல்யூஷன் வந்து என்னோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றது feasible solution. சம் வரும்போது அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. பேசிக் சொல்யூஷன்ன்றது என்னன்னா m ஈக்குவேஷன், அப்புறம் ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றது. ஓகேவா, பேசிக் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றது பேசிக். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றது. பேசிக் feasible solutionனா என்னன்னா a feasible solution to a general linear programming problem. இந்த ஃபேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ்க்கு எடுத்துட்டு போறது பேசிக் feasible solution. ஆப்டிமல் feasible solutionன்றது என்னன்னா it basically optimizes the objective function of a general LPP is called as optimal feasible solution. Degenerate solution என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ஒரு பேசிக் சொல்யூஷன் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றோம்,
பேசிக் சொல்யூஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் டீஜெனரேட் எப்பன்னா ஒரு வேரியபிளோ இல்ல நிறைய வேரியபிளோ ஜீரோக்கு ஈக்குவலண்டா இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்றோம்னா டீஜெனரேட் சொல்யூஷன். ஓகேவா? இது பேசிக்கா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம் டெஃபினிஷன்ஸ் நம்ம சம்ஸ் போடும்போது இது அலைன் பண்ணிக்கலாம். லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறதுனா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது யூஸ் ஆகும். மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட், மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மாதிரி அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணா யூஸ் ஆகும். எப்போ ஃபெயில் ஆகும்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோல் இல்லாம மல்டிபிள் கோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட் லீனியர் ப்ரோக்ராமிங் does not take into consideration the effect of time and uncertainty. Parameters appearing the model are assumed to be constants, but in real life situations they are frequently neither known nor constants. So formulation of mathematical model in linear programming: basic solution, basic variables, non-basic variables, solution, feasible solution, basic feasible solution, optimum solution, slack variable. இதெல்லாம் ஒரு டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கலாம். யாராவது ஓகே, இதுல ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குக்கண்ணா. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஒன்று, கிராஃப் மெத்தட் ஒன்று, ஈக்குவேஷன் மெத்தட் மூணு இருக்கு. சாரி, ஒன்று வந்து நார்மலா ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி போடுறது. ஓகேவா? அடுத்தது கெனானிக்கல் ஃபார்ம்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ மேக்ஸிமைஸ் z it is equal to இப்படி கொடுத்தா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா இந்த மாதிரி c1 டாட் c2 டாட் டாட் டாட்ன்றது மேட்ரிக்ஸ் ஃபார்ம். கெனானிக்கல் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி எழுதுறது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸெப்ட் இந்த மாதிரி எழுதுறது வந்து கெனானிக்கல் ஃபார்ம். சிம்ப்ளெக்ஸ் நான் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிராஃப் சொல்லித்தரேன். இதையும் காப்பி பண்ணிக்கோங்கன்னா எப்படி வரும்ன்றது. இப்போ say one producer produces product A and product B, profit per unit 70 for A, 40 respectively. Producer produces Q1 and Q quantities respectively for A and B. இப்போ total profit என்ன? ஒரு குவான்டிட்டியவா Q1 சொல்றாங்க, குவான்டிட்டி Q2 சொல்றாங்க. அப்போ total profit எவ்வளோ? 70 Q1 plus 40 Q2. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ரிசோர்சஸ் ரா மெட்டீரியல் 1 2 இருக்கு. ஒரு யூனிட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வே வந்து 2 kgs, ரெக்வயர்மெண்ட் வந்து இது 1 kg. டோட்டலா எவ்வளோ இருக்குன்னா 120 கிலோ. ரா மெட்டீரியல் 40 கிலோ இருக்கு. லேபர் 3 மேண்டேஸ், 2 மேண்டேஸ், 200 மேண்டேஸ் இப்படி கொடுக்குறாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் 1 ஃபார் ப்ரொடியூசிங் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்? சம் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஏ. இது வந்து குவான்டிட்டிஸ் ஆஃப் பிக்கு ரா மெட்டீரியல் இது யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2Q1 plus 1Q2. அதே மாதிரி ரா மெட்டீரியல் பிக்கு என்ன பண்றோம்? 0.8Q1 plus 0Q2. 40 kgனா நான் மேக்ஸிமமே இவ்வளவுதான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. மேக்ஸிமம் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. மினிமம்னா இதுக்கும் மேலேயும் போகலான்னு அர்த்தம். அப்ப கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இது ரெண்டுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் 120 kgs, அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இதுவும் 40 kg லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. 3 mandates 2, அப்போ 3Q1 plus 2Q2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. 200 mandates தான் மேக்ஸிமம், அதுக்கு மேல கிடையாது. அப்போ அவ்வளவுதான் மேக்ஸிமமே. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இதுக்குள்ள நான் அவைல் பண்ணிக்கணும். 120க்குள்ள நான் மேனுஃபேக்சர் பண்ணோம், 40க்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணோம், 200க்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணோம், 360 ஹவருக்குள்ள மேனுஃபேக்சர். அப்போ ஃபர்ஸ்ட் 1
2 3 4 இப்படி பெய்திட்டு q1 is greater than equal to 0, q2 the as no one can produce negative quantities. அப்போ linear objective function we have it in 2. இதுதான் linear objective function. ஞாபகம் வச்சுக்கோங்க 2ன்றது linear objective function. linear constraints என்ன இதெல்லாம் ஏன்னா constraintன்றது என்னது 120க்குள்ள பண்ணோம், 40க்குள்ள பண்ணோம், 200 ஹவர்க்குள்ள முடிக்கணும், 360 ஹவர்க்குள்ள முடியும். அப்புறம் இதெல்லாம் constraints. ஸோ இதெல்லாம் constraints. அப்ப இது எப்படி அழகா போடலாம்? இதாண்டா objective function செல்லம். 70 Q1 plus 40 Q2 maximize. Profit கொடுத்தா maximize. அதுவே cost கொடுத்தா minimize. Okay. So maximize 70 Q1 plus 40 objective function. Subject to constraints இதெல்லாம் equation Q1 greater than equal to 0, Q2 non-negative restrictions. இதுதான் format. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது வந்து let's say இதுதான் உங்களோட இது objective function. இது எல்லாமே சேர்த்தா constraints. Example. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. This is your objective function. இது நாலுமே constraint. அப்புறம் Q1 greater than equal to 0, non-negative restrictions. இதுதான் format. So anything objective function will be maximization of profit or minimization of cost subject to the constraint என்னன்றது எழுதணும். அப்புறம் Q1 is greater than equal to 0, Q2 is greater than equal to 0, non-negative restrictions. Simplex problem நான் சொல்லித்தரேன், இப்போதைக்கு வேண்டாம். You will go to graph. Illustration 1 homework மட்டும் கொடுக்குறேன், go through பண்ணுங்க. ஓகே, இது ஹோம்ஒர்க்டா. இது முடிச்சிருக்கோம், greenல மார்க் பண்றேன். சாரி, இது ஹோம்ஒர்க், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை ஓகேவா? அவ்வளோ. நாளைக்கு we will take up இதெல்லாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா வாட் இஸ் எல்பிபி? எல்பிபியோட ரெண்டு டார்கெட், ஒன்று மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் இல்லை மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே செல்லம், ஸோ நான் இதோட கிளாஸ் இன்னைக்கு முடிக்கிறேன்.
அனுப்பிச்சு